Hi students, நம்ம இந்த வீடியோல ஒரு ஒலிம்பியாட் கொஸ்டின் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. f of x cube plus 1 by x cube ஓட வேல்யூ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தா f of x கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசுவலா f of x கொடுத்துட்டு இங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாத்தி தான் கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, முதல்ல இதுல 2 டேர்ம் இருக்கு. இவங்களோட டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஒரே ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். அதாவது x ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டா நியூமரேட்டர் ரெண்டும் அப்படியே ஆட் ஆகிடும். ஸோ 4 டேர்மே அடிஷனில் தான் எழுத போகிறோம். ஸோ 2 டேர்ம் பக்கத்தில் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து நியூமரேட்டரில் இருக்க மாதிரி இருக்குது, இது ரெண்டும் டினாமினேட்டரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ x பவர் 11 ப்ளஸ் எக்ஸ் பவர் 7 பக்கத்துலேயும் 1 பை எக்ஸ் பவர் 11 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 7 இப்படியும் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போது காமன் டேர்மை வெளில எடுக்க போகிறோம். எக்ஸ் பவர் 11க்கும் எக்ஸ் பவர் 7க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 7 தான் காமன். வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் பவர் 11ல் பேலன்ஸ் எக்ஸ் பவர் 4 இருக்கும். இங்கே ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே 1 பை எக்ஸ் பவர் 11ம் 1 பை எக்ஸ் பவர் 7ம் இருக்குது. ஸோ இங்கே காமன்னு பார்த்தா 1 பை எக்ஸ் பவர் 7 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா 1 பை எக்ஸ் பவர் 4 இருக்கும். இங்கே ப்ளஸ் 1 மட்டும் இருந்திருக்கும். டினாமினேட்டரில் இது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 1, இது 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பண்ணால் எக்ஸ் பவர் 4, இங்கே 1 1s are 1, டினாமினேட்டரில் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கேயும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் இப்படி கிராஸ் மல்டிபிள் ஆகும். ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸையும் அப்படியே எழுதிக்கலாம். இது எல்சிஎம் எடுத்துட்டு இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 இருக்குது. ரெண்டுத்துலேருந்தும் காமனாக எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ரிமைனிங் பார்த்தா எக்ஸ் பவர் 7 மட்டும் இருந்திருக்கும். எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் இங்கே 1 பை எக்ஸ் பவர் 7, இந்த எக்ஸ் பவர் 4 ரிமைனிங் இருக்கும். எக்ஸ் பவர் 7 எக்ஸ் பவர் 4 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா எக்ஸ் பவர் 11 கிடைக்கும். பேசிக் ஃபார்முலா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் பண்ணால் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் தான் கிடைக்கும் அப்படின்றது தான் பேசிக் ரூல். 7ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 1 பை எக்ஸ் டு த பவர் 11 மட்டும் இருந்திருக்கும். டினாமினேட்டரில் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. எப்போவுமே டினாமினேட்டரில் இருக்க நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படி பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் மேலே போயிடும், டினாமினேட்டரில் இதே டேர்ம் வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 7ம் எக்ஸ் ஸ்கொயர்டும் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் பண்ணால் பவர் ஆட் ஆகிருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 2ன்னு வரும் இவங்களுக்கு. ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் டு த பவர் 11 அப்படின்னு எழுதணும். எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பின்னு இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதுவோம். யூஸ்வலாக இதை மைனஸ் பண்ணி தான் எழுதணும். யூஸ்வலாக இங்கே எங்கே பெரிய நம்பர் இருக்கோ அங்கே மைனஸ் பண்ணிப்போம். நம்ம எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 1 பை எக்ஸ் டு த பவர் 9, 11ல் 2 மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட வேல்யூ. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபுக்கு அவங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களே, அதை ஷார்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நமக்கு டேரெக்டாக வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் வேணும் இல்லையா, அதனால இதை வந்து ஒரே ஒரு சிங்கிள் டேர்மாக யூஸ் பண்ணி இதோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூபை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ நமக்கு தேவைப்படுற ஆன்சர் என்னென்னா எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 9 வந்து என்னன்னு ரெப்ரசன்ட் ஆகும்னு தெரியணும். அப்போ இந்த டேர்ம் என்ன இருக்குன்னா கியூப் ஆயிருக்கு. ஸோ இதை டீன்னு அசியூம் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 9ஓட ரெப்ரசன்டேஷன் என்னன்னு தெரியணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில். ஸோ கியூப் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். அப்போ இந்த பக்கமும் ஹோல் கியூப், அந்த பக்கமும் கியூப் பண்ணிடணும். 1 பை எக்ஸ் கியூப் த ஹோல் கியூப், இங்கே வந்து டி கியூப்னு இருக்குது. இதை பார்த்தா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மாதிரி இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபோட பேசிக் ஃபார்முலா இதுதான். ஏ வர இடத்துல எக்ஸ் கியூபும் பி வர இடத்துல 1 பை எக்ஸ் கியூபும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்மேட்டில். முதல்ல ஏ கியூப், இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் த ஹோல் கியூப் வரும். அடுத்த பி கியூப், இங்கே பிக்கு பதிலாக 1 பை எக்ஸ் இருக்கிறதுனால 1 பை எக்ஸ் கியூப் த ஹோல் கியூப் வரும். ப்ளஸ் 3 டைம்ஸ் ஏ ஸ்கொயர்ட் பி. ஏ ஸ்கொயர்ட்னா எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை பி ப்ளஸ் 3 டைம்ஸ் ஏ பி ஸ்கொயர்ட். பி ஸ்கொயர்டுன்றது ஏ வந்து எக்ஸ் கியூப், பின்றது 1 பை எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்ட். இதுதான் டி கியூபோட வேல்யூன்னு கிடச்சிருக்கு. இது வந்து எக்ஸ் டு த பவர் 9 ப்ளஸ் 1 கியூப் பண்ணால் 1 தான். இது எக்ஸ் பவர் கியூப் பண்ணும்போது 1 பை எக்ஸ் பவர் 9ன்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 3 டைம்ஸ் இங்கே வந்து எக்ஸ் பவர் 6 இருக்குது, கீழே ஒரு எக்ஸ் பவர் 3 இருக்குது. எக்ஸ் பவர் 6 இங்கே வந்து ஒரு எக்ஸ் பவர் 3 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பவர் 3 தான் ரிமைனிங் இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே 3, இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது, கீழே வந்து எக்ஸ் பவர் 6 இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பவர் 6 ஆகிருக்கும். அப்போ ஒரு 3 கட் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 இருக்கும். அப்போ 1 பை எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு டி கியூப். இது ரெண்டுத்துலையுமே 3 காமனாக இருக்குது. எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 3 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா
எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் கிடைக்கும். இதுதான் டி கியூபோட வேல்யூ. இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் பதிலாக கொஸ்டினில் டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இது 3t அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 3t அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 3t அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ டி கியூப் மைனஸ் 3t அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட வேல்யூ. இப்போ கொஸ்டினை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணோம். நீங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் டீயோட வேல்யூ வந்து டி கியூப் மைனஸ் 3t அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் கியூப் மைனஸ் 3x அப்படின்றது தான் உங்களோட ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுதான் உங்களோட கொஸ்டின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.